Hi guys, welcome back to my channel. Okay, நம்ம இன்னைக்கு திருப்பி beginner eye makeup series ஓட continuation தான் பண்ண போறோம். என்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோலயே வந்து நான் அந்த bronze eye cut crease look பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நீங்க எனக்கு அந்த affordable palette வச்சு ஐ மேக்கப் பண்ணி காட்டுங்கன்னு, எஸ்பெஷலி அந்த Wet n Wild Rose in the Air palette வச்சு எனக்கு பண்ணி காட்டுங்கன்னு நான் கூட வந்து ஓகே கண்டிப்பாக பண்ணுறேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த பேலட் வச்சு ரோஸ் இன் தி ஏர் பேலட் வச்சு நான் உங்களுக்கு 3 ஐ லுக் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன பேசுகிறீங்கன்னே புரியலையே அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நான் பிகினர் ஐ மேக்கப் ஒரு ஃபுல் இன் டெப்த் லெசன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த ஐ கார்ட் கிளிக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் ஐ மேக்கப் சீரிஸ் கண்டினியூவேஷன் தான் இப்போ இந்த செகண்ட் வீடியோ வருது. அண்ட் கைஸ், உங்களோட சஜஷன்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ் மேக்கப் பற்றியும் நீங்கள் கேட்குறீங்க, பிகினர்ஸ்க்கெலாம் எப்படி செய்யணும்னு. கண்டிப்பாக அதுவும் வரும் நம்ம சேனலில். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வெட் n Wild பேலட்டில் நான் 3 லுக் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் இந்த பேலட் நீங்கள் ஆல்ரெடி இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா என்னைக்காச்சும் இந்த பேலட்டை திரும்பி பார்த்துருக்கீங்களா? இங்கேயே உங்களுக்கு 2 ஐ லுக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பேலட்லேயும் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இதுவே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், எதை எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து இன்னைக்கு இந்த 2 ஐ லுக், டே லுக் ஒன்று, நைட் லுக் ஒன்று, இது 2 ஐ லுக்கையுமே இந்த நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வரும். அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த 2 ஐ லுக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேலட் இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இப்போ இந்த லுக் வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் 3வது ஐ லுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, அதுதான் இன்னியோட வீடியோட பிளான். உங்ககிட்ட இந்த பேலட் இருக்குது அப்படின்னா இப்போவே இந்த பேலட் எடுத்துகிட்டு வந்து என் கூடயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் க்ளோஸ்அப் ஷாட் பண்ண போகிறேன். இந்த பேலட் இல்லை அப்படின்னா இருக்கிற ஐஷேடோ வச்சு நீங்கள் செய்யலாம். பட் இந்த ஐஷேடோ வச்சு தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேலட் நிஜமாகவே சூப்பர் பேலட். நீங்கள் வாங்கி எங்க கூட அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு இந்த பேலட்டோட இமேஜ் இங்கே போட்டுடுறேன், நீங்களே பாருங்கள். இந்த பேலட்டில் மொத்தமே 10 ஐ ஷேடோஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே நம்பர் வைஸ் நமக்கு ஐ லுக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு எந்த ஐ ஷேடோ போடும் போது நம்பர் 1, நம்பர் 2 அப்படி வச்சு நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே கைஸ், இப்போ லுக் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என் கண்ணுக்கு மேலே ஒரு ஐ பேஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து நிக்ஸ்லேருந்து இருக்கிற ஐ ஷேடோ பேஸ். இது திக்காக இருக்கும். உங்கள் டிப்பிக்கல் கன்சிலரை விட திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதை நான் வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு எல்ஏ கலர்ஸ்லேருந்து இந்த காம்பேக்ட் பவுடரை அதே ப்ரஷ்ஷால் எடுத்துகிட்டு இதை வந்து என்னோடய கண்ணுக்கு மேலே எக்ஸஸ் எடுத்துகிட்டு கண்ணுக்கு மேலே நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஐ ஷேடோ லுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐ ஷேடோவில் 2 தான் யூஸ் பண்ண போகிறாங்க, 2 ஐ ஷேடோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1 இருக்கிற அந்த ஷேட், ப்ரௌன் கலர் ஷேட். என்னோடய க்ரீஸில் என்னோடய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம வந்து க்ரீஸ் கலர் இந்த ஒரு கலர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த லுக்கில், லுக் நம்பர் 1ல். ஸோ இதை நான் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது செகண்ட் ஷேடாக வந்து இந்த நம்பர் 5, இது ஒரு ப்ரான்ஸ் மெட்டாலிக் ஷேட். இதை எடுத்து நான் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் என்னோடய லிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த லிட் கலர் பிக்மெண்டேஷன் நல்லா தெரியணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஐ ஷேடோவில். ஸோ உங்கள் ப்ரஷில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த மெட்டாலிக் ஷேடு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அண்டு இதில் வந்து 2 ஐ ஷேடோ தான் கொடுத்துருக்காங்க, அவுட்டர் கார்னர் கலர் கொடுக்கல. அதனால் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண க்ரீஸ் கலரே எடுத்துகிட்டு லைட்டாக அவுட்டர் கார்னர்லேயும் நான் இதை கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு லுக் கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியும். என்ன பிகினர்ஸாக இருந்தாலும் இதை ஸ்டெப் கண்டிப்பாக செய்யணும். அவுட்டர் கார்னருக்கும் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரௌ போனுக்கு அந்த நம்பர் 2 ஐ ஷேடோ எடுத்துகிட்டு என்னோடய ப்ரௌ போனில் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லுக்கை முடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளம்லேருந்து இந்த காஜல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நான் வந்து ஸ்மட்ச் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பென்சில் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்மட்ச் ஐலைனர் லுக் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது டே டைம்ங்கிறதுனால நான் ஃபால்ஸ் லேஷஸ், ஐலைனர், திக்கா, விங் லைனர் அதெல்லாம் நான் பண்ணல. சிம்பிளாக இப்படி முடிச்சுக்கலாம்.
கண்ணுக்கு ஐலாஷ்க்கு நான் வந்து மஸ்காரா கொடுத்துக்கிறேன். மஸ்காரா கொடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக், டே லுக். இப்போ லுக் நம்பர் 2 பார்க்கலாம். நான் அந்த ஐஷேடோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ஐபேஸ் எடுத்து அப்ளை பண்ணி பவுடர் வச்சு செட் பண்ணிவிடுவேன். இப்போ லுக் நம்பர் 2க்கு இந்த 10th ஐஷேடோ, அதாவது இந்த ப்ரௌன் கலர் ஷேடோ எடுத்துகிட்டு க்ரீஸ் ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய க்ரீஸில். ஸோ நான் அப்ளை பண்ணுற மோஷன் நல்லா கவனிங்க, இந்த மாதிரி விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷன். ஸோ க்ளோஸ்அப் லுக்கில் பார்க்குறதுனால இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. அண்ட் அடுத்தது இன்னொரு செகண்ட் ட்ரான்சிஷன் ஷேட், அந்த நம்பர் 6 இன்னொரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை விட கொஞ்சம் சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரீஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் நான் விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய இந்த மோஷன் நல்லா கவனிங்க இந்த ஐஷேடோ அப்ளிகேஷன் பண்ணுறத. ஸோ நான் இது மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், திருப்பி அதே கலர் எடுத்து இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டெபாசிட் பண்ணி அதே வந்து ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ 2 கலருமே தெரியணும் உங்கள் கண்ணில். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட கலரும் சரி, இந்த செகண்ட் போட்ட கலர் 2 கலருமே உங்களுக்கு பிளெண்டடாக தெரியணும், ரெண்டுமே ஹார்ஷாக இருக்கக்கூடாது. இப்போ தேர்டுக்கு வந்து இந்த 4th ஐஷேடோ, இது ஒரு மேட் கலர் லாவெண்டர் லைலாக் ஷேட். இதை வந்து என்னோடய லிட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மேட் ஷேட் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மேட் ஷேட்க்கு திட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வரும். ஓகே, இதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே தேவை கிடையாது. இந்த செகண்ட் லுக் வந்து நைட் லுக்னு இந்த பேலட்டில் கொடுத்துருக்காங்க இந்த லுக்கை, அதை தான் உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காட்டுறேன். அப்படியே அப்ளையும் பண்ணுங்கள், அதே ப்ரஷ் வச்சு பிளெண்டும் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாட் ப்ரஷ், நான் இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ளாட் ப்ரஷ் வந்து கொஞ்சம் பிரிசில்ஸ் வந்து திக்காக இருக்கும். இப்போ அவுட்டர் கார்னர் கலருக்கு அந்த 9th ஷேட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் ஷேடை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பென்சில் ப்ரஷில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் ஐ மேக்கப் லெசனில். பென்சில் ப்ரஷ் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் எந்த இதுவுமே எடிட் பண்ணல. ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் எவ்வளோ தடவை ரீஅப்ளை பண்ணேன் அப்படின்னு. ஸோ திருப்பி நான் வந்து பிக்மெண்டேஷன் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த பிளெண்ட் பண்ணும்போது அந்த திட்டாக இருக்கிற எஃபெக்ட் வரக்கூடாது, நல்லா எல்லாமே ஒன்றா சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிருக்கணும். ஏன்னா என்னோடய ஐ லிட் ஷேடை திருப்பி ரீஅப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ ரீஅப்ளிகேஷன் பிளெண்டிங் இதான் செய்ய போகிறோம். அப்படியே நம்ம க்ரீஸ் கலரையும் ரீஅப்ளை பண்ணுறோம், அந்த ப்ரௌன் கலர். இப்போ வந்து ப்ரௌ போனுக்கு அதே செகண்ட் ஷேட் ப்ரௌ போன் ஹைலைட்டிங் ஷேட் எடுத்துகிட்டு ப்ரௌ போனில் அப்ளை பண்ணுறோம். இன்னும் கார்னர்லையும் லைட்டாக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லுக்குக்கு நான் ஐலைனர் வைக்க போகிறேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் நைட் லுக்குன்றதுனால ஐலைனர் வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெசென்டபிளாக காட்டலான்னு. எனக்கு தெரியும் நீங்கள் ஐலைனர் வீடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னு, அதுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணுறேன். பேசிக்காக ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். இப்போ லோவர் லேஷ் லைனில் இந்த 9th ஷேட் டார்க் ப்ரௌன் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷில் வச்சுட்டு என் லோவர் லேஷ் லைனில் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த பிக்சரில் கொடுக்கல, அந்த பேலட்டு பின்னாடி கொடுக்கல. பட் நைட் லுக்குனால ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நானே பண்ணுறேன். அண்ட் மஸ்காரா வச்சு இந்த லுக்கை முடிச்சிடலாம். இதுதான் லுக் நம்பர் 2. இப்போ லுக் நம்பர் 3 வந்து அந்த 6th ஷேடை எடுத்துகிட்டு என்னோடய கண்ணில், அதாவது க்ரீஸில் இதை நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வச்சு நான் ஃபஸ்ட்டு கலரை பிக்மெண்ட்டை அங்கே டெபாசிட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் பிளெண்டிங் பற்றி கவலைப்படலை. இது ஒரு கிரேடியன்ட் லுக். லிட்டில் வந்து லைட் டு டார்க் அப்படி போகிறோம். ஆம்ப்ரே லுக்குன்னு இதை சொல்லுவோம். நான் அதை லிட்டில் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் க்ரீஸில் இதை டெபாசிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுட்டு அதை பிளெண்ட் பண்ணும். ஏன்னா ஹார்ஷாக இருக்குது, நம்ம பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது அது வந்து சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி. இப்போ லிட்க்கு வந்து இந்த நம்பர் 2 ப்ரௌன் ஹைலைட்டர் ஷேட் எடுத்துகிட்டு அதை லிட்டில் ஃபர்ஸ்ட் இன்னர் ஹாஃபில் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் மட்டும்தான் இதை நான் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறேன். இதுவும் ஃபுல் ஆல் மேட் ஷேடு தான் நான் இன்றைக்கி இந்த லுக் பண்ண போகிறேன், தேர்ட் லுக்கும். ஸோ ஆனால் கிரேடியேஷனாக இருக்கும். செகண்ட் வந்து அந்த லைலாக் ஷேட் எடுத்துகிட்டு அந்த க்ரீம் கலர் ஷேட் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே நான் லைட்டாக இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டர், கொஞ்சம் டார்க், கொஞ்சம் அப்புறம் ரொம்ப டார்க். இப்போது 8th ஷேட் பிங்க் எடுத்துகிட்டு அந்த க்ரீம், லைலாக் அண்ட் இந்த பிங்க் கலர் அப்ளை பண்ணிக்கிறோம்.
இது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சுன்னா பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். லிட்டுங்கிறதுனால கலர் தெரியணும். ஆனால் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதே இந்த டென்ஸ் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ பிளெண்டடாகவும் இருக்கும் அதே சமயம் கலரும் தெரியும். இப்போ அவுட்டர் கார்னருக்கு இந்த டார்க் ஷேட் 9th ப்ரௌன் ஷேடை எடுத்துகிட்டு வி ஷேப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். லைட் வி நீங்களே பாருங்கள். ஸோ அவுட்டர் கார்னர் ஸோ நீங்களே பார்க்குறீங்களா லிட்டில் லைட் டு டார்க் கிரேடியேஷனில் வருது. ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் லுக் அவ்வளோதான். கட் க்ரீஸ்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் திருப்பி ரீஅப்ளை பண்ணும் கைஸ் ஐ ஷேடோவை. அப்போ தான் கலர் இன்னும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். ஸோ அப்ளிகேஷன் பிளெண்டிங் இதை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் இந்த லுக்குக்கு நான் ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுருக்கேன். அண்ட் லோவர் லேஷ் லைனுக்கு அந்த பிங்க் கலர் எடுத்துகிட்டு என் பென்சில் ப்ரஷில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த லுக்கு இன்னும் ஸ்மோக் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரௌன் ஷேடையும் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். கண்ணுள்ள வந்து நான் இந்த ப்ளம் காஜல் வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க கைஸ் இந்த லுக். இதான் நம்மளோட 3rd ஆம்ப்ரே கிரேடியேஷன் ஐ லுக். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த 3 லுக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிகினராக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேலட் வெட் அண்ட் வைல்ட் ரோஸ் இந்த ஏர் பேலட் வச்சு க்ரியேட் பண்ண லுக்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் யூடியூப் சேனலுக்கு. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர். பாய்.